அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேள்வி நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. முதல்ல ஒரு சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்காக மற்ற கேள்விகள்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்காதீங்க. இந்த கேள்விகள் என்னை குறிவைத்து எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள். அதனால அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது முக்கியம்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறமா நான் எழுப்ப போகின்ற ஒரு சில கேள்விகள், அதுதான் இன்றைய டைட்டில் மேட்டர். முதல்ல ஒரு சில நண்பர்களுடைய கமெண்ட் பார்க்கும்போது, நம்ம எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறோங்க. ஆனா எல்லாத்துக்கும் நாம பதில் சொல்வதில்லை. கடுமையான விமர்சனங்களுக்கு மட்டும் உடனடியா பதில் சொல்கிறோம். மற்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கேள்வி நேரத்தில் பதில் சொல்றோம். மற்றபடி எல்லா கமெண்ட்டுகளையும் நாங்கள் படிக்கின்றோம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் உங்களுடைய ஸ்டாண்டில் ஏதோ ஷிஃப்ட் தெரியுது, நீங்க ஏதோ மாறுகிறார் போல தெரிகின்றது அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க. இன்னொருத்தர் ஸ்பெசிஃபிக்காவே கேட்டிருந்தாரு, என்ன சார் நீங்க திமுகவில் சேர போறீங்களா அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த டிஆர்பி ராஜா அவர்கள் முதலமைச்சருடைய அமெரிக்க சுற்றுப்பயணம், இதை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒருவேளை அதை பார்த்துட்டு அவர் அந்த மாதிரி சந்தேகப்பட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சுங்க. முதல்ல ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். நான் ஏதோ ஒரு 20-25 வயசுல இந்த ஃபீல்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்துக்கலாம். ஒன்று ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டா வரணும், அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும். அப்படி இல்லைன்னா பாலிடிக்ஸ்ல நுழைஞ்சு இது மூலமா ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொண்டு ஒரு கட்சியில ஒரு பதவி, அதுக்கப்புறம் மந்திரி ஆகணும், இந்த மாதிரிலாம் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கலாம். நமக்கு வயசாகி போச்சுங்க. 50 வயசு தாண்டிட்டோம். ஸோ ஸ்டெப் நியர் த கிரேவ் யார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால எந்த விதமான ஆம்பிஷன்ஸுமே நமக்கு கிடையாது. ஆம்பிஷன்ஸே இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னும் போது நம்மளுடைய ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய நிலைப்பாடு அப்படின்றது என்றைக்குமே ஒன்றுதான். நல்லது பண்ணா தட்டி கொடுப்பேன், தப்பு பண்ணா தட்டி கேட்பேன். இந்த விஷயத்துல உலக நாயகனும் நானும் ஒண்ணு. ஆனா அவர் அதை ஃபாலோ பண்ணல, நாம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அடுத்தது, டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்துல அந்த ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பத்தி பேசியிருந்தோம். இதை பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ இதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? மற்றவர்களது தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா நாமே அந்த தப்பை பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதை பத்தி எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி மற்ற கட்சிகளும் இதை எமுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? தப்பு பண்ணா சுட்டி காட்டுறது மட்டும் இல்லைங்க, நல்லது பண்ணும்போது அதையும் ஹைலைட் பண்ண வேண்டியதுதான் நடுநிலைமையா இருக்க ஒருத்தருடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுல எந்த தவறும் இருக்கிறதா நான் நினைக்கலாங்க. ஏன் இதை மற்றவங்களுக்கு ஒரு லெசனா எடுத்துக்கலாமே? மற்ற கட்சிகளுடைய ஐடி விங்கும் இந்த மாதிரி சுறுசுறுப்பா ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் இதை கட்சியில சேர்றதா மட்டுமே நம்ம சுருக்கிக்கணும்? அடுத்தது, கட்சியில எல்லா கட்சிகள்லையும் இந்த திங்க் டேங்க் இருப்பாங்க, அந்த சீனியர்கள் இருப்பாங்க, நிறைய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இருப்பாங்க. ஆனாலும் அந்த சாதாரண மனுஷன், ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய ரியாக்ஷன், பெர்செப்ஷன், எதிர்பார்ப்பு, இதையெல்லாம் எவ்வளவு வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அது இல்லை அப்படின்னு சொன்னா சிக்கலைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடி திமுகவில் எல்லா பத்திரிகைகளிலும் கிட்டத்தட்ட ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுல 7 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு வாசகத்தை நம்ம சுட்டி காமிச்சு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2வது நாள் அதே விளம்பரம் மறுபடியும் திமுக சார்பில் வெளியிடப்படுகின்றது. நாம என்ன சொல்லி இருந்தோமோ அந்த வாசகம் மாற்றப்பட்டு விட்டது. பாருங்க, ஏதோ நாம சொல்லி தான் அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கெல்லாம் நான் விரும்பல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கட்சிக்குள்ளேயே அதை பார்த்து நாங்கள் இது மாதிரி போட்டிருக்கோமே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஐடியா மாதிரி ஏராளமான பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ யாரோ சொல்லியிருக்காங்க, அதை திமுகவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியம் ஒரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு. இந்த மாதிரி எல்லா கட்சியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நான் என்ன திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கட்டும், எடுத்துக்கலன்னா அது நம்ம கவலைப்பட போறது கிடையாது. நம்மளுடைய வேலை சங்கை ஊதிக்கொண்டே இருப்பது, அவ்வளவுதான். ரைட், இன்றைக்கு அந்த டைட்டில் மேட்டருக்கு போகலாம் அப்படின்னு. இது ஒரு முக்கியமான இஷ்யூவா நான் பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து திரும்பி வந்த உடனே என்னையாது நான் விட்டுட்டு போன கட்சி எங்க அப்படின்னு தேட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி விடாதீர்கள் அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு.
கோபி சுதாகர் இந்த பரிதாபங்கள்ல நிறைய வீடியோ போடுவாங்க, பாவங்களும் நிறைய போடுவாங்க. சமீபத்துல லட்டு பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை இல்ல குறிப்பிட்ட மதத்தினரை ஈடுபடுத்துற மாதிரி இருக்கு. எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம், இந்த லட்டுல வந்து மிருக கொழுப்பு கலந்தது அப்படின்னு அதெல்லாம் வந்து இவங்க நக்கல் பண்ற மாதிரி இருக்கு, உணர்வுகளை புண்படுத்துகின்றார்கள் அப்படின்னு நிறைய கருத்து வர ஆரம்பிச்சதுங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. வருத்தம் தெரிவித்து ஒரு மெசேஜும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த விஷயம் இத்தோட முடிஞ்சிட்டது அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறமா தான் இது ரொம்ப பெருசாகுதுங்க. பாஜக தரப்புல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆந்திர பிரதேச காவல்துறைக்கு புகார் அளித்திருக்கின்றார். இந்த மாதிரிலாம் இவங்க பேசியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. இதுல கட்சிக்குள்ளேயே அப்படி ஒரு குழப்பம் மாதிரி தெரியுதுங்க. ஒருத்தர் வந்து ரைட்டு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, வருத்தம் தெரிவித்து விட்டார்கள், இதோட இதை கடந்து போனோம் அப்படின்னா உடனே இன்னொருத்தர் வந்து அது எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்போ அவர் வருத்தம் மட்டும் தெரிவித்திருக்கின்றார், மன்னிப்பு கேட்கவில்லை அப்படின்னு ஒரு சில பேர். சரி, பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அவதூறாக பேசிவிட்டார், நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவிக்கின்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசகம் தான் வரும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த விஷயத்துல அந்த வீடியோவையே டெலீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பல நேரங்கள்ல சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி அவர் மீது ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காருங்க. நீங்க இது மாதிரி என்ன சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கீங்க, 14 நாளைக்குள்ள வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா வந்து 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா முதல்ல நம்ம நோட்டீஸே அப்படித்தானே அனுப்புவோம் பல நேரங்கள்ல. இப்ப மன்னிப்பு கேட்ட பிறகும் இல்ல இல்ல இது பத்தாது அப்படின்னு சொன்னா இப்ப சட்டப்பூர்வமா எப்படி இதை நீங்க கையாள போறீங்க? முதல்ல எனக்கு அது பதில் சொல்லுங்க. அடுத்தது, இந்த வீடியோ வந்த உடனேயே காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்க வருத்தம் தெரிவித்து போஸ்டும் போட்ட பிறகு அதுக்கு பிறகு அப்பதான் முழிச்சா மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? சரி, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன பெருசா அச்சீவ் பண்ணிட்டாங்க? நம்ம நடிகர் கார்த்தி அவரு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில லட்டு பத்தி கேட்கறாங்க, அவர் ஏதோ சொல்றாரு. உடனே ஆந்திரா டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து கடுமையான விமர்சனம் வைத்தார். உடனே வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் அதோட ரைட்டு ஏதோ மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ட்டு கடந்து போகணும் அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கு மேல அதை பிரஸ் பண்ணல. இப்போ இந்த புகாரை கொடுக்கறதுனால தமிழகத்துல பாஜகவுடைய நிலைமை எப்படி ஆகும்னு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இல்ல ஆந்திர பிரதேஷ் போலீஸ்ல என்ன பண்ண போறாங்க? இவங்களை என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா? நம்ம நேத்துக்கே பார்த்தோம், இந்த மாதிரி அவதூறு அப்படின்னா இதுக்கு அரெஸ்ட் அப்படின்றது தேவையில்லை, இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு. அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சரிங்க, அப்படி அவதூறு அப்படின்னா கூட கோர்ட் டிசைட் பண்ணட்டும், கைது நடவடிக்கை தேவையில்லை அப்படின்றதான் நமது கருத்து. அப்படி இருக்கச்சே இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன போச்சு, இங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்றது பாஜக. ஏற்கனவே அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் அவர் கேள்வி கேட்டார்ன்றதுக்காக அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். இவங்க தரப்புல இருந்து திருப்பி திருப்பி சொல்லி நிக்கிறாங்க, நாங்க யாரும் மன்னிப்பு கேட்க வைக்கலங்க, அவரு தாங்க திருப்பி திருப்பி 4 தடவை போன் பண்ணாரு, வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா அது வந்து மக்களை போய் சேரவில்லை. மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்கோ, தமிழர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்றது தானே பெர்செப்ஷனா இருக்குது. இதை வந்து நீங்க தமிழக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட சரி ரைட்டு, ஏதோ நடந்திருக்கு, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ஆந்திரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்போ என்ன நினைப்பாங்க, இது வந்து பெர்டைன்ஸ் டு திருப்பதி கோவில் அண்ட் திருப்பதி லட்டு, அதனால நாங்க வந்து ஆந்திர பிரதேச காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பர்செப்ஷனுக்கும் லாஜிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, பாருங்க இங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றதுனால ஆந்திரால அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கு அப்படின்றதுனால ஆந்திரால கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆந்திரா போலீஸை வச்சு தமிழர்களை மிரட்டுகின்றார்கள். இப்படித்தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெர்செப்ஷன் பேட்டில பாஜக எப்படி சமாளிக்க போகின்றது? திமுக அதிமுக இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. என்னைக்குதான் இவங்க கத்துப்பாங்கன்னு தெரியல. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அரசியலே தெரிஞ்சுக்க மாட்டோம், இப்படித்தான் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றதுதான் அந்த டிஃபரன்ஸா?
இப்போ இதுல சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புதுசா வந்த பிஎன்எஸ் சட்டங்கள் இருக்கு இல்லையா? இதுல வந்து எங்க ஒண்ணா கம்ப்ளைண்ட் குடுக்கலாம், எஃப்ஐஆர் குடுக்கலாம். இத வச்சு தான் அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது தவறான கருத்து. ஏன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்தை இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு இந்தியா முழுக்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நெறைய இடங்கள்ல எஃப்ஐஆர் போட்டிருந்ததுங்க. இவங்க கூட போயிட்டு எல்லா எஃப்ஐஆரையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பழைய சட்டத்துல தான். புது சட்டத்துல இல்ல. சோ புதுசா வந்த சட்டத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுதான் நடைமுறை. இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கும் பொழுது இதை கவுண்டர் பண்றதுக்கு பாஜக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ அந்த லட்டு பாவங்கள் ரிலீஸ் ஆன உடனே ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? வெறும் ட்விட்டர்ல கருத்து சொன்னதோட சரி. அப்போ அதை டெலீட் பண்ண பிறகும் ட்விட்டர்ல கருத்து சொன்னதோட நின்றுக்க வேண்டியதானே? எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் போனோம்? ஜென்டிலாயத்தோட போயிருந்திருக்கணும். இப்போ அவங்க மறுபடியும் அந்த வீடியோவை அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. என்ன பண்ணுவீங்க? அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல. சரி ரைட்டு. அப்ப சட்டப்பூர்வமா நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்றோம் மறுபடியும். அப்படின்னு சொன்னா, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. சரி. அவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஒரு வருத்தமும் தெரிவித்து போஸ்டும் போட்டாங்க. ஆனா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி முழுசாகவோ இல்ல ஒரு சில போர்ஷன்ஸை கட் பண்ணியோ ட்விட்டர்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மேலலாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? இல்ல ட்விட்டர்லயே இந்த வீடியோ வந்து கண்டென்ட் கிரியேட்டரே டெலீட் பண்ணிட்டாரு, அதனால இதை ட்விட்டர்ல பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது கேஸ் போடுவாங்களா? அதெல்லாம் செய்யாம இந்த 2 பேர் மேல அந்த சேனல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு. இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது பாத்தீங்களா, பாஜகவுடைய செல்வாக்கு வளர்கின்றது. இந்த மாதிரி வந்து உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை தூக்கிட்டாங்க அப்படின்னு இது பாஜகவுடைய வளர்ச்சி அண்ட் அச்சீவ்மெண்டா பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சுத்தமா ஒண்ணு இல்லாம பண்ணி விட்டாங்க. எப்படிங்க அந்த ஜான் ஏறி முடம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இத பாஜக கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்னு சித்தார்த்தை வச்சு ஒரு படம் வந்ததுங்க. செமையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அரசியலில் சொதப்புவது எப்படி அப்படின்னா தமிழக பாஜக கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ட்ரஸ்ட் டெபிசிட்னு ஒண்ணு இருக்குங்க. பாஜகவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் தான். பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு அப்படின்றத தான் இங்க திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதை ஆதாரத்தோட சொல்லியாச்சு. அவர் பேசின வீடியோல என்ன பேசியிருக்கார் அப்படின்றதுக்கான தமிழ் அர்த்தம் இதுதான். எந்த இடத்துலயும் அவர் 5 லட்சம் ரூபாய் போடுறதா சொல்லவே இல்லை. அப்படி சொன்னார்னு ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியாச்சு. ஆனாலும் இங்க இருக்கிற மக்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு, இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வராங்க. அண்ட் அதை சொல்றவங்கள்ல பல பேருக்கு நம்ம சொல்றதுல உண்மை இல்லை அப்படின்றது தெரியும். இருந்தாலும் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் பாஜக மேல இருக்கிற இந்த விஷயத்தை அவங்க எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டை போக்க வேண்டியது யார் கடமை? அதை எப்படி போக்கணும்? இதைத்தானே யோசிக்கணும். உங்க மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா உங்க மேல என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நாளைக்கே கேஎம்பி வந்து பாருங்க, இந்த சாம்பு வந்து ஒரு மனுஷனே கிடையாது, அந்த ஆள் ஒரு ஏலியன் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்க. இதுதாங்க வந்து நிதர்சனம். இத பாஜகல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கின மாதிரி தெரியல. அந்த ட்ரஸ்ட் டெபிசிட்டை நீக்கினாலே ஆட்டோமேட்டிக்கா பாஜக வளரும். அதை நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும். இதே இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த பரிதாபங்கள் இவங்க வந்து நிறைய பேரை கலாச்சி நிறைய வீடியோ போடுறாங்க. கலைஞர் அவர்களை இவங்க கலாச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கான்னு தெரியல, பட் சோசியல் மீடியால அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ நிறைய பேர் சுத்த விட்டுட்டு இருப்பாங்க. சமீபத்துல கூட இந்த லட்டு பாவங்கள் வந்த பிறகு கூட இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு திமுக ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? இன்னி வரைக்கும் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அந்த விஷயத்துல திமுக எப்படி நாசூக்கா நடந்துட்டு இருக்காங்க. அது ஏன் பாஜகவுக்கு தெரியல? இன்னும் அதை சிக்கலாக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, இல்ல வந்து அவங்க கேட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க, பத்தியா பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றது போக, பாருங்க ஒருத்தன் ஏமாந்தவன்னா அவனை வந்து ஏறி மிதிப்பாங்க,
இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வேற ஸ்டேட்லாம் போய் கேஸ் கொடுக்குறாங்க, இவங்க ஒட்டுமொத்தமா தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நீங்களே தானே துணை போறீங்க. ஆல் சடன் டன் தலைவர் ஊர்ல இல்லை, 3 மாசம் ஆகும் வரத்துக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்துல கட்சியை வளர்த்து கொண்டு போக வேண்டும். இப்போ அந்த உறுப்பினர் சேர்ப்பு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை விகரசா பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் போயிட்டு உறுப்பினர்களை சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பூத் வாரியா எங்கெங்கெல்லாம் உறுப்பினர்கள் குறைவா இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் இல்லாத இந்த 3 மாத காலகட்டத்தில் அதை யூஸ் பண்ணிட்டு கட்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா அது சரியான முயற்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனா ஆப்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா சரி விடுங்க, இதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு பாஜகவை கண்டாலே ஆவல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? ஆக மொத்தத்துல மக்களாகிய நாம தான் பாவம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.